ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 மங்கள ஆரம்பம்ன்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 23 ஆரம்பிக்கிறது. இதர தெய்வ உபாசகரும் வழிபடுவது. ஸ்லோக ஆரம்பத்தில் சாதாரண ஜனங்கள் பண்ணுவதை சொல்லியிருக்கிறது. படிப்பு வர சரஸ்வதி பூஜை, பணம் வரமென்று லக்ஷ்மி பூஜை, நேத்திர ரோகம் சரியாவதற்காக சூரிய நமஸ்காரம் என்றெல்லாம் செய்கிறோம். அதாவது பல பயன்களை பெறுவதற்கு ஹேதுவாக பல தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறோம். எந்த வழிபாடானாலும் அதற்கு விக்னம் ஏற்படாமல் இருக்க ஆரம்பத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மகா கணபதிக்கு முதல் பூஜையை பண்ணிவிடுகிறோம். இதைத்தான் முதல் பாதையில் சொல்லியிருக்கிறது. அப்யந்தியாமரம் ஆரிதாய ஷிதாம். இதர தேவதையை, பிள்ளையாருக்கு அந்நியமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்க விரும்புபவர்கள் கூட, அமரர் என்றால் தேவர், மரணமில்லாதவர் அமரர். அபி அந்நியம் அமரம் என்பதாக ஆரம்பத்திலேயே உட்கார்ந்திருக்கும் அபிக்கு கூட என்று அர்த்தம். யாரோ கூட எதையோ செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்கிற காரியம் நமக்கு ஆச்சரியம் தருவதாக இருக்கும். எடுத்தவுடன் அபி போட்டுவிட்டால் ஆச்சரியம் தருவதாக பின்னாடி சமாச்சாரம் வரப்போகிறது என்று ஏற்பட்டுவிடும். படிப்பவர்களுக்கு ஆர்வம் உண்டாவதற்காக அபி போட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிப்பது உண்டு. வேறு தேவதைகளை ஆராதிக்க விரும்புபவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அந்த ஆராதனைக்கு ஏற்படக்கூடிய விக்னம் போவதற்காக யாரோ ஒருவருடைய இணையடி கமலங்களை ஆராதிப்பது கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம் என்று அறிந்திருக்கிறார்கள். எத்பாத பங்கேறுக துவந்தா வாராதனம் அந்தர்யா ஹதையே காரியம் து அவசியம் விதுகு என்பதற்கு இதுதான் அர்த்தம். தொந்தம் பாத பங்கேறுக துவந்தம், இணையடி தாமரை. துவந்தம் என்றால் இரட்டை. 2 பேர் சேரும்போது உறவு ஏற்படுவதால் அதை தொந்தம் என்று சொல்வது துவந்தத்திலிருந்துதான். உறவை சொந்தம், பந்தம், தொந்தம் என்று 3 பேரில் சொல்கிறோம். ஸ்வ என்றால் தான், தன்னை சேர்ந்தது சொந்தம், அதாவது சொந்தம். பந்தம் என்றால் கட்டு, அன்பினால் நம்மோடு கட்டுண்டு இருப்பதால் உறவுக்காரர்களை பந்தம் என்கிறோம். ஆள்கட்டு என்று கூட சொல்கிறோம் அல்லவா? இது நல்ல அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் உண்டு. சம்சாரத்தை தானே ஜீவனுக்கு பெரிய கட்டு என்கிறோம், சம்சார பந்தம் என்கிறோம். அந்த பந்தத்தில் கட்டு போடுவதில் முக்கியமாக இருப்பதாலும் உறவுக்காரர்களை பந்தம் என்கிறார்கள். பந்தத்திலிருந்து வந்ததுதான் பந்து. இவர்களுக்குள்ளேயே ஒருத்தனை சம்சாரத்தில் ரொம்பவும் கட்டி போடுவது பொண்டாட்டிதான் என்று நினைத்துதான் அவளையே சம்சாரம் என்று சொல்லும் வழக்கம் வந்திருக்கிறது. இந்த அம்மாள் இன்னொருடைய சம்சாரம் என்கிறோம். தொந்தம் என்றாலும் உறவுதான். 2 பேர் உறவாக சேர்ந்திருப்பதை துவந்தம் என்பது போலவே 2 பேர் பகையாகி சண்டை போட்டுக் கொள்வதையும் துவந்த யுத்தம் என்கிறோம். பாத தாமரை. பாத பங்கேருக துவந்தம். தாமரை போன்ற பாத இரட்டை. பங்கேருகம் என்றாலும் பங்கஜம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். பங்கம் என்றால் சேரு, சேற்றில் முனைப்பது பங்கஜம் அல்லது பங்கேருகம். அழுக்கே இல்லாமல் பரம நிர்மலமாக அழகாக உள்ள தாமரை அழுக்கான சேற்றில் பிறக்கிறது. எங்கே பிறந்தாலும் உயர்வாக சிரேஷ்டமாக உருவாகலாம் என்று ஞாபகப்படுத்துவதற்காக அழகான தாமரைக்கு சேற்றில் பிறந்தது என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நீர்நிலையில் பிறப்பதால் நீரஜம், அம்போருகம், சரஜிதம். குட்டையை குழப்பி உண்டான சேற்றில் உண்டாவதால் பங்கேருகம். குழம்பி கிடக்கிற நம் மனசிலும் மறைந்திருப்பது பகவானின் பாத தாமரை. பாத பூஜைக்காரரின் பெருமை. அந்நிய தேவதைகளை ஆராதிக்க விரும்புபவர்கள் கூட இந்த யாரோ ஒருவருடைய பாத கமலங்களை நிச்சயம் ஆராதித்தாலே தங்களுடைய தேவாராதனத்துக்கு இடையூறு இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம் என்று அறிந்திருக்கிறார்கள் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதற்கு, இப்படி அறிந்திருப்பதால் அதற்கேற்ற இந்த யாரோ ஒருத்தருக்கு அவர்கள் பாத பூஜை பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். அந்தராயம் என்றால் விக்னம், இடையூறு. அந்தராய ஹதையே விக்ன அதற்காக இந்த ஒருத்தரை பூஜை பண்ணியே தீர வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்ணினால் நல்லது என்று மட்டுமில்லை, பண்ணியே தீரணும், இது அவசியம் செய்ய வேண்டிய காரியம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரியம் து அவசியம், துவஷ்யம் என்று சந்தியில் வரும். விதுகு. யார் இப்படி அவசியம் பூஜிக்கப்பட வேண்டியவர் என்று இங்கே சொல்லிவிடவில்லை. அபி அதாவது கூட என்பதை முதலில் போட்டு அப்புறம் விஷயத்தை சொல்கிறது போல முதலிலேயே ஒருத்தரை இன்னார் என்று சொல்லிவிடாமல் எவரோ ஒருத்தர் என்று சொல்லி பிற்பாடு அந்த அவர் என்று வெளிப்படுத்திக் கொள்வதும் சுவாரஸ்யத்துக்காக கவிகள் கையாளுகிற ஒரு யுக்தி. அதை அனுசரித்து
இங்கே இன்னாருக்கு பாத பூஜை பண்ணுவதாக சொல்லாமல் எவருக்கு பாத பூஜை பண்ணுகிறார்களோ என்று எத்து போட்டு சொல்லியிருக்கிறது. எற்பாத பங்கேறுக, எவரை நேராக ஆராதிக்க வேண்டும் என்று உத்தேசிக்காமல் வேறு தெய்வத்தை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கூட என்று கூட போட்டு சொன்னதில் இந்த எவரோ ஒருவருடைய பெருமை தெரிகிறது. இவரை ஆராதிப்பது அவர்களுடைய முக்கியமான நோக்கமில்லை. ஆனாலும் கூட அவசியம் இவரை ஆராதிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றால் இவருக்கு அது ரொம்பவும் பெருமைதானே. அந்த பாத பூஜைக்கார சுவாமி யாராயிருந்தாலும் அவருக்கு இப்படிப்பட்ட பெருமை, பெரிய பெருமை இருக்கிறது. இதர தேவதாராதனத்தில் இடையூறு வந்தால் அதை தீர்க்க அந்த தேவதைகளுக்கு சக்தி இல்லை, இன்னொருத்துக்குத்தான் உள்ளது. இல்லாவிட்டால் இவருக்கு எதற்கு அந்நிய தேவதா உபாசகர்களும் பூஜை செய்ய வேண்டும்? எந்த தேவதை தான் அவர்களுக்கு இஷ்டமூர்த்தியாக இருக்கட்டும், அதனுடைய பாரம்யத்தை, அதாவது பரத்வத்தை, அந்த தேவதையே எல்லாவற்றையும் விட வசந்தது என்ற அபிப்பிராயத்தை அவர்கள் எத்தனைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாலும் அந்த மூர்த்திக்கு அவர்கள் செய்கிற பூஜைக்கே ஒரு விக்னம் வருமானால் அதை நிவர்த்தி செய்வதற்கு அதற்கு பவர் இல்லை என்றும் இவருக்குத்தான் பவர் இருக்கிறது என்றும் ஒப்புக்கொள்வதால் தான் அவசியம் இவர் காலை பிடிக்கணும் என்று கருதுகிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.